अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूल फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मन। புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் சொல் செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதிலும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய முக்கிய அம்சமான உங்களுக்கு அருகில் இருப்பவரிடம் நீங்கள் வாய்மூடு அன்ஷீத் என்று சொன்னால் கூட உங்களுடைய ஜும்மா பாழாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய ஜும்மாவை வீணாக்காமல் நல்ல முறையில் இந்த நன்மையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எண்ணியும் ஆக்கிரமிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது மகத்துவமான வெற்றி என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு வெற்றியிலையும் அவன் இதுதான் மகத்துவமான வெற்றி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறான். அந்த வெற்றியை நோக்கித்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் ஒவ்வொரு நிகழ்வாக பார்க்க முடியும். நம் வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அதில் பரீட்சையில் எடுக்கக்கூடிய மார்க்கை வைத்து நான் இவனை விட பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்து விட்டேன், நான் இந்த நாளில் மகத்துவமான வெற்றி பெற்று விட்டேன் என்று ஒவ்வொரு குழந்தைகளும் நினைப்பார்கள். அதே போல தன் பெற்றோர் பிள்ளைகள் நினைப்பான்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைதான் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த மாநிலத்தில் முதலிடம் வந்துவிட்டது, என்னுடைய பிள்ளைதான் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டது என்று ஒவ்வொரு சில பெற்றோர்களும் நினைப்பார்கள். அதே போல உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் நடந்து முடிந்த தேர்தல் களம், இந்த தேர்தல் களம் என்பது ஒவ்வொரு மனிதனும் எப்படி பார்த்தான் என்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் எப்படி பார்த்தார்கள் சொன்னால் நாம் அதிகமான மக்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க வேண்டும், மற்ற கட்சிகளை விட நாம் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், அப்படி வெற்றி பெற்றால்தான் அது மகத்துவமான வெற்றி என்று எண்ணிக்கொண்டு அதற்காக அவர்கள் ஓடோடி உழைத்தார்கள். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். எப்படி அர்ப்பணித்தார்கள்? சாதாரண நேரத்தில் காரில் போகக்கூடிய ஒரு வாக்காளர், ஒரு வார்டு மெம்பர் கூட அந்த எலெக்ஷன் நேரத்தில் என்ன செய்வார் என்று சொன்னால் காரில் சென்ற மனிதன் ரோட்டில் வயதான முதியவர் நின்று கொண்டிருந்தால் அந்த மனிதனிடத்தில் இறங்கி கொண்டு அவரை ரோடு சாலையை கிராஸ் செய்து விடுவதை பார்க்கிறோம். டீ கடையில் சென்று டீ குடிப்பதை பார்க்கிறோம். செப்பல் கடையில் இருந்து கொண்டு அருந்த செப்பலை தைத்து கொடுப்பதை பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால் மக்களிடத்தில் நாம் பெருவாரியான வாக்குகள் வாங்க வேண்டும். அந்த வாக்குகள் மூலமாக நாம் இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே மகத்துவ
மகத்துவமான வெற்றியை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மக்கள், அந்த ஒவ்வொரு நிர்வாகிகளும், உறுப்பினர்களும், மெம்பர்களும் ஓடோடி உழைத்ததை நாம் பார்க்க முடியும். இதையெல்லாம் சாதாரண இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் மகத்துவமிக்க வெற்றி என்பது இதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நேரத்தில் சாலையை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு செத்த ஆடு கிடக்கிறது. அந்த செத்த ஆடை பார்த்து ரசூலுல்லாஹ் கடந்து சென்று விடுகிறார்கள். அங்கு உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், ஒருவர் அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன் வேலை சுமைகளை, மூட்டை முடிச்சுகளை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து கூப்பிடுகிறார்கள், ஓ மக்களே, இந்த செத்த ஆட்டை யாராவது ஒரு திரவமுக்கு நீங்க வாங்கி கொடுங்க கேட்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆட்டை ஒருபோதும் நாங்கள் வாங்கி கொள்ள மாட்டோம். ஏன் தெரியுமா? இந்த ஆடு செத்து விட்டது. அந்த ஆட்டுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த செத்த ஆட்டுடைய காது குறுகலாக சிறியதாக இருக்கிறது. அப்ப மக்கள் சொல்றாங்க, இது செத்த ஆடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த செத்த ஆட்டுக்கு காது குறுகலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அந்த மக்கள் பதிலளிக்கிறார்கள். உடனே அல்லாஹ் தூதர் மீண்டும் கேட்கிறாங்க, மக்களே, இதை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தருகிறேன், இனாமாக தருகிறேன், யாராவது எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களா என்று கேட்கும் போது மீண்டும் மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உயிரோடு இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு காது குறைபாடாக இருக்குது. அந்த குறைபாட ஆட்டை உயிரோடு இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த குறைபாட ஆடு இப்ப செத்து கிடக்குது. அதனால் இந்த மக்கள் இந்த ஆட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இனாமாக கூட, இலவசமாக கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மைதான். செத்த ஆட்டை நீங்கள் எப்படி வாங்க மாட்டீங்களோ, இதை எப்படி நீங்கள் அற்பமாக கருதுவீர்களோ, துச்சமாக நினைப்பீர்களோ, இதை விட இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பாதையில் அற்பமானது. இந்த செத்த ஆட்டை நீங்கள் எப்படி வெறுக்கிறீர்களோ, எப்படி துச்சமாக நினைக்கிறீர்களோ, இதை விட இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. இதை நீங்கள் நேசிக்காதீர்கள். இதை விட சிறந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் எது மகத்துவமிக்க வெற்றி என்று பார்த்தால், அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 9வது அத்தியாயம் 72வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான், வ ரிதுவான மினல்லாஹி அக்பர். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் அல்லாஹு அக்பர். நம்ம எப்படி அல்லாஹ்வை புகழ்கிறோமோ, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்கிறோமோ, அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், வ ரிதுவான மினல்லாஹி அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்வை நாடி அவன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவன் திருப்தியை நாடி நடக்கிறார்களோ, அதுதான் மிகப்பெரியது. அதே போல அல்லாஹ் திருப்பி சொல்கிறான், தாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம். இதுதான் மகத்தான வெற்றி. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டில, எந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால் நீங்கள் மகத்துவமிக்க வெற்றியோடு இருப்பீர்கள். அந்த வெற்றி தான் மகத்துவமானது. அப்ப நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் சரி, அதிலே அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும், எவ்வளவு வெற்றி பெற்றாலும் அது மகத்துவமானதாக இருக்காது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். அதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறோம் எப்படி சொல்றான். இன்னும் சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை, நீங்கள் உங்கள் காரியம் நல்வழி செலவு செய்கிறீர்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நல்ல வழியில் செலவு செய்யும் போது, இந்த நான் ஒரு 2 ரூபா செலவு செய்யறேன், 10 ரூபா செலவு செய்யறேன், 1000 ரூபாய் செலவு செய்யறேன், பெருமைக்காக செய்யறேன், நான் தூக்கி போட்டுருவோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதா? என்னுடைய திருப்தியை நாடி நீ 2 ரூபா செலவு செய்தாலும் சரிதான், 1000 ரூபா செலவு செய்தாலும் சரிதான், அதில் முதலாக நான் எதிர்பார்ப்பது என்னுடைய திருப்தி இருக்கணும். என்னுடைய திருப்தியை நாடி நீ எந்த செயலும் செய்தாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, ஹஜ் செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, தொழுதாலும் சரி, எண்ணற்ற நீங்கள் நன்மைகள் செய்தாலும் அதில் என்னுடைய திருப்தியை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த திருப்தி இருந்தால்தான் நீங்கள் மகத்துவமான வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லைன்னு சொன்னால் ஒருபோதும் நாம் வெற்றி பெற முடியாது. அதை ஒரு சம்பவத்தின் மூலமாக பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் சில சமுதாய மக்கள் ஒரு கூட்டமாக விவசாயம் செய்கிறார்கள். அந்த விவசாயம் பயிரிட நேரத்தில் வருகிறது. அப்போது அவர்கள் ரகசியமாக மசூரா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? இந்த மனிதனுக்கு தெரியாம நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பயிரை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் சொல்கிறார்,
அந்த மனிதர்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று விட்டு மறுநாள் அந்த பயிரை அறுவடை செய்வதற்காக வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த பயிர் எரிந்து நாசமாக போய்விடுகிறது. அந்த பார்த்து அங்குள்ள மக்கள் பெரும் உணர்ச்சிக்கு ஆளாகிறார்கள். அப்ப அங்குள்ள மனிதர் சொல்கிறார், நீங்கள் ரகசியம் திட்டம் தீட்டினீர்கள், அந்த இடத்தில் நீங்கள் இறைவன் நாடினான் என்று ஒரு வார்த்தையை சேர்த்தீர்களா? சேர்க்காத விளைவு தான் நீங்கள் ரகசியமாக தீட்டி வச்ச திட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாசப்படுத்தி விட்டான். இன்று நீங்கள் அந்த பயிரை அறுவடை செய்விடாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று அங்க உள்ள நல்லடியார் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். அப்ப நாம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் சரிதான், எண்ணற்ற காரியங்களை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த போவதாக இருந்தால் சரிதான், முதலாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான், மா கத்தமத்தில் லஹவி வத்தகுல்லா இன்னல்லாஹ கபீருன் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்தீர்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இறை நம்பிக்கை கொண்டவராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதன்படி வாழ்க்கையை நடைபெறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இதை மறுமை வாழ்க்கைக்காக முற்படுத்தி வைத்திருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நபித்தோழரும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் வார்த்தெடுத்தார்கள். வார்த்தெடுத்த ஒவ்வொரு நபித்தோழரும் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்துதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு அமைத்துக் கொண்டார்கள் சொன்னால், புகாரில 2805வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் அறிவிக்கிறாங்க, அனஸ் நலுரல் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தந்தை பத்ர் போர்க்களம் நடக்கும் போது அந்த இடத்துல இல்ல. ஏன் தெரியுமா? பத்ர் போர்க்களம் என்பது யதார்த்தமாக ஏற்பட்டது. வணிக வியாபாரிகளை ரசூலுல்லாஹ் மறைக்க போய் அது மிகப்பெரிய எழுச்சிக்கு ஆளாகி அது போர்க்களமாக மாறினது. அப்போது அனஸ் பின் நலுல் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கலக்கமுள்ள வெளியூர் சென்று விட்டார்கள். சென்று விட்டு வருகிறார்கள். அப்போது சொல்றாங்க, பத்ர் களத்துல என்னால கலந்து கொள்ள முடியல, இன்னும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நான் எவ்வளவு பெரிய வீரன் என்பதை என் இறைவன் நன்கு அறிவனாக இருப்பான் என்பதை அந்த அனஸ் பின் நலுல் சொல்றாங்க. அனஸ் பின் நலுல் சொன்ன பிறகு உஹது போர்க்களம் ஏற்படுகிறது. அந்த உஹது போர்க்களத்துக்கு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதன் கலந்து செல்கிறார்கள். உஹது என்ற மலையில் அந்த போர் ஏற்படுகிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கம் விடுகிறார்கள். உடனே அங்க செய்தி வதந்தி படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வதந்தியாக பரவக்கூடிய நேரத்தில் உடனே அங்குள்ள சஹாபாக்கள் எல்லாம் பின்னங்கால் பிறடி எடுத்து ஓடி வருகிறார்கள். அந்த போரை விட்டு ரிவர்ஸ் பின்னாடி வராங்க. உடனே அனஸ் பின் நலுல் அவர்கள் அந்த உஹது மலையை நோக்கி போறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? என் இறைவா, என் தோழர்கள் இந்த போர்க்களத்தை விட்டு பின்வாங்குவதற்காக உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வே, என் இறைவா, இவர்களை மன்னித்து விடு. அதே போல் இந்த நாசக்காரர்களை, இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தினார்களே, இவர்களை உன்னுடைய தண்டனைக்கு ஆளாக்கு என்று அந்த அனஸ் பின் நலுல் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு போறார்கள். எதிர்புறம் சாத் பின் முஹாத் வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த அனஸ் பின் நலுல் சொல்றாங்க, முஹாதே, எங்க போறீங்க? என் தந்தை இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த உஹது மலையிலே சொர்க்கத்தை காணுகிறேன். நான் ஏன் அதை நோக்கி போகிறேன் தெரியுமா? அந்த உஹது மலையில் உச்சியிலே சொர்க்கத்தின் வாடையை நான் நுகர்கிறேன். அதன் காரணமாக நான் அந்த போர்க்களத்தில் வீரதீரமாக போட்டி போட போகிறேன், வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு அந்த சகோதரர் போகிறார். அந்த நபித்தோழர் போன உடனே பல சஹாபாக்கள் அந்த எதிரிகளை வெட்டி கொள்கிறார்கள். இறுதியாக அந்த அனஸ் பின் நலுல் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா? அந்த நபித்தோழரை எந்த ஒரு மனிதரும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள். அவர்கள் மூக்குகள் அறுக்கப்படுகிறது, காதுகள் சிரைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் உடம்புகளில் 80க்கு மேற்பட்ட வெட்டு காயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நபித்தோழர்களையும் வச்சிருக்கிறாங்க, இறந்து போன நபித்தோழர் வச்சிருக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிப்பதற்காக நலுல் சகோதரி தான் அந்த நலுல் விரலை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். இவர் அனஸ் பின் நலுல் என்று வேறு யாராலும் அந்த நபித்தோழரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு
அவர் வெட்டு காயங்களுடன் அந்த போர்க்களத்தில் இருந்திருக்கிறார் சொன்னால் அது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தி தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில 9வது அத்தியாயம் 111 சொல்லி காட்டினான். என்ன சொல்கிறான் சொன்னால், இன்னல்லாஹ அஷ்ஷர மினல் மூமினான், இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்காக அவர்கள் எதை ஈடாக கொடுத்தார்கள் தெரியுமா? அவர்கள் உயிர்களையும் செல்வங்களையும் அவர்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் செய்வார்கள், அந்த போர்க்களத்தில் எதிரிகளை கொல்லுவார்கள், கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், இவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் சொன்னால், இந்த மாதிரி நடைபெறும் என்பதை நாம் தௌராத்திலும் இன்ஜிலிலும் குர்ஆனிலும் முன்னறிவிப்பு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் இவர்கள் உயிர் தியாகம் செய்வார்கள். எதற்காக தெரியுமா? சொர்க்கத்துக்கு பதிலாக தன்னுடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்தில் விலைக்கு வாங்கி கொண்டான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான், தௌராத்திலும் சொல்லியிருக்கிறான், இன்ஜிலிலும் சொல்லியிருக்கிறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இதுதான் வதாலிக உல் ஃபதுலுல் அதீம், இதுதான் அவர்களுக்கு மகத்தான வெற்றி. யார் அல்லாஹ்வை திருப்தியை நாடி தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை உயிரை தியாகம் செய்கிறார்களோ, பொருள்களை தியாகம் செய்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த மக்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மகத்தான வெற்றி பெற்றவர்கள். அவர்களை தவிர பாக்கி யாரெல்லாம் சரி தான் மகத்துவமான வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய பாதையில் மகத்தான வெற்றி பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள். எனவே நாம் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வாழ்க்கையை வாழ சொன்னார்களோ அதன் அடிப்படையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விலைக்கு வாங்கி கொண்ட தன் உயிர்களை ஒரு நேரம் நம் பாதை அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் வந்தால் நாம் அதற்கும் தயாராக வேண்டும். அந்த சொர்க்கத்துக்கு ஈடாக தன் உயிரை பணைய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கிறார்களோ அவர்கள் மரணித்தவர்கள் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரோடு இருப்பவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்றென்றும் உயிரோடு இருப்பவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு இருக்கிறார்களோ அந்த மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பச்சை நிற பறவையில் அந்த வயிற்றிலே இந்த ரூகை ஊதி விடுவான். அந்த ரூகில் ஊதப்பட்ட அந்த மனிதர்கள் சொர்க்கத்தில் விரும்பியவாறு செல்வார்கள், விரும்பியவாறு உண்ணுவார்கள், விரும்பியவாறு பருகுவார்கள். அந்த மனிதர்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே கண்ணாடி குடுவைகள் இருக்கும். அந்த கண்ணாடி குடுவையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையை தியாகம் செய்தவர்களை, உயிர் தியாகம் செய்தவர்களை, தியாகிகளை அந்த கண்ணாடி கூண்டில் அடைத்து வைத்திருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கான்னு சொன்னால், அப்ப இந்த மகத்துவமான வாழ்க்கைக்கு தான் நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசையை நோக்கி ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இன்மேலை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள்புரிந்து பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த நிலையில் பிற மாநிலங்களில் அதற்கான ஏற்பாடுகள், பிரச்சாரங்கள் அதிகமாக நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேர்தல் களத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் வீரியமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்களிடத்தில் ஓட்டு கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். இன்னும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் மக்களுக்கு இந்த நன்மையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க வேண்டும். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக இந்த நாட்டை 10 வருடமாக ஆண்டு கொண்ட இருந்த இந்த ஒன்றிய அரசு தேர்தல் பிரச்சாரத்தின் போது
பொய்களையும் புரட்டுகளையும் மக்களிடத்தில் வாக்குறுதியாக கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். சமீபத்தில் பிரதமர் ஒரு இடத்தில் பேசுகிறார். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது இந்த நாட்டில் உள்ள சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தவர்களையும் அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் இந்த சொத்துக்களை கொடுக்க போகிறார்கள், அவர்களுக்கா உங்கள் ஓட்டுகளை நீங்கள் செலுத்த போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் இதுவரைக்கும் கொடுப்பதாக நாம் அறியவில்லை. குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன சொன்னால், முஸ்லிம்களுக்கு அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்க போகிறார்கள், அந்த கட்சியினருக்கா உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்த போகிறீர்கள் என்று சொல்லி மக்களை இன்னும் மடையர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி கொடுத்ததே கிடையாது. ஆனால் மக்களிடத்தில் தாங்கள் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டு ஓட்டுகளை வாங்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இதை எதிர்த்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் கொதித்தெழுந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள். என்னென்னு சொன்னால், தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரி பொய்யான பரப்புரைகளையும் மதத்துவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மதத்தின் மீது வெறுப்புகளை உண்டாக்கக்கூடிய பிரச்சாரத்தை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார், இவர் மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம் இயக்கங்களும் கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதங்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இவர்கள் எப்படி செய்கிறார்கள் சொன்னால், ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் என்பதற்காக அந்த பிரதமரிடத்தில் விளக்கம் கேட்கிறாங்க. என்ன விளக்கம் கேட்கிறாங்க? நீங்கள் இந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பேசினீர்களே, இதற்கு நீங்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் பேசியது என்ன என்பதை ஒட்டுமொத்த மீடியாவும் ஒளிபரப்பு செய்திருக்கிறது. ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இவர்கள் மிகப்பெரிய வஞ்சத்தையும் காழ்ப்புணர்வையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை எப்படி அடக்க ஒடுக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி வாக்குறுதியிலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் சிஏஏவை அமல்படுத்துவோம், இந்த முஸ்லிம்களை ஒடுக்கும் என்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வேலையும் பப்ளிக்காக வெளிப்படையாக செய்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் சொன்னா, நீங்க விளக்கம் கொடுங்க, நீங்க இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, உங்கள் மீது கடிதங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருக்கு, புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுங்கள் சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் மக்களை பார்த்து காப்பாற்றக்கூடிய ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலைகளை செய்வார்கள் என்பதை நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் ஒரு தேர்தல் களத்தில் எப்படி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். ரோடுகள் சாலைகள் செல்லும் போது பறக்கும் படம் என்று வைத்துக் கொண்டு போற வர வாகனங்களை பரிசோதனை செய்கிறார்கள். யாராவது தேர்தலுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்களை குறிப்பிட்டு விட்டால் அந்த நாட்களுக்கு பிறகு யாராவது பிரச்சாரம் செய்தால் அவர்களை தூக்கி குண்டர் சட்டத்தில் வேறு சட்டத்தில் தூக்கி போடுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பறக்கும் படைகள் இந்த மாதிரி வெளிப்படையாக வெறுப்பு பேச்சுகளை பேசியிருக்க பிரதமர் மீது ஒரு நடவடிக்கையும் இல்லை. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள்? பாமர மக்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பாமர மக்கள் சொன்னால், கல்வி அறிவிலே மிக மிக பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்கள். சமீபத்திலே தமிழ்நாட்டை சேர்ந்த சில வாலிபர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க. அங்க போய் அந்த கல்வி கூடங்கள் எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்யறாங்க. எந்த மாதிரி ஆய்வு செய்ய சொன்னா, அந்த கல்வி கூடங்களை பார்த்தா இதெல்லாம் கல்வி கூடமா என்று நம்ம நாட்டு மக்களை காரி துப்பிடுவாங்க. ஏன், இங்க இருக்கக்கூடிய கல்வி கூடத்தை பார்த்து இவர்கள் என்ன சொன்னாங்க, ஊபியை வந்து பாரு, வட மாநிலத்தை பாரு, நாங்கள் கல்வியில எப்படி வச்சிருக்கிறோம், இது முன்மாதிரியாக அரபி நாடுகள் வெளிநாடுகள் எல்லாம் இதை பின்பற்ற பார்க்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய பீலாக்களும் பொய்களையும் பரப்பினார்கள். அங்க போய் உண்மையை பார்த்தா பாலடைஞ்ச மங்களா, பூசப்படாத செவுறுகள், ஒரு கிளாஸ்ல 4-5 வகுப்பு பிள்ளைகள், 6வது 7வது 8வது 9வது வகுப்பு சேர்ந்த 4 வகுப்பு பிள்ளைகளும் ஒரே ஒரு கட்டிடத்தில் அமர்ந்து கொண்டு பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1வது 5வது இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு கட்டிடத்தில் உட்கார்ந்து பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு இங்கிலீஷ் கூட எழுத தெரியல, இங்கிலீஷ் என்ற வார்த்தையை கூட போல சொன்னா அதுக்கு எழுத தெரியல. அப்ப எந்த அளவுக்கு கல்வியில பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு இவர்களை மக்களை மடையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களை போன்ற மக்கள் இருந்தாலும் சொன்னால்
கண்டிப்பாக கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தான் இந்த நாட்டை ஆள்வதற்கு வரக்கூடியதாக இருப்பார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் கிளர்ச்சியாளராக மாற வேண்டும். நாம் பொதுமக்களிடத்தில் வீரியமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்களிடத்திலே இந்த போன்ற பொய்யர்களையும் கயவர்களையும் மக்களிடத்தில் அடையாளப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் மக்களிடத்தில் வீரியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த போன்ற பிரச்சாரங்கள் செய்தால் மட்டுமே தான் நம் மக்கள், அறிவுடைய மக்களை நாம் வென்றெடுக்க முடியும். என்று சொன்னால் அறிவுடையவரும் அறிவில்லாதவரும் சமமாக மாட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை சொல்லி காட்டுகிறான். இது போன்ற பொய்யான பிரச்சாரங்கள், பொய்யான நடவடிக்கைகள் மக்கள் மீது ஏற்படுகிறதும் சரி, நம் மீது ஏற்படுகிறதும் சரி, உண்மையை போட்டு உடைக்க வேண்டும். அந்த உண்மை பொதுமக்களிடத்தில் சேர வேண்டும். என்று சொன்னால் உண்மை சுற்றி வருவதற்குள் பொய் ஊரை சுற்றி வந்துவிட சொல்வார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் எது உண்மையோ அந்த சத்தியத்தை மக்களுக்கு வீரியமாக சொல்ல வேண்டும். இது போன்ற பொய் பிரச்சாரம் செய்வதை இறைவனத்தில் ஒப்படைத்து அந்த இறைவன் பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக, அந்த கைவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கிரமிப்பு பிரார்த்தனாக என் இரண்டாம் நிலை செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.